விபரீத ராஜயோகம்னா குரு விபரீத ராஜயோகம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்ஸ் ஒருத்தர் குரு பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி பிளஸ் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு சக்தி எதுவும் கிடையாது, தெய்வம் மட்டும்தான் அவருக்கு அடுத்த லெவல். அப்படிங்கிறதுனால குரு பிளஸ் பண்ண போறார். 3ஆம் இடத்தை பார்க்க 3ஆம் இடத்தில் மறைகிறார். கெட்டவன் 8 குடையவன் 3இல் மறைகிறான். விபரீத ராஜயோகம். பணமே பணத்தை சம்பாதிக்கிறது. மியூச்சுவல் ஃபண்டில் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் எஃப்டி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பணமே பணத்தை சம்பாதிக்கின்ற விஷயங்களில் கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க. சில பேர் ஷேர்ஸில் போடுவாங்க அதெல்லாம். ஸோ அப்போது இதிலலாம் நல்ல நாலேஜ் வந்து ரிஷபராசிக்காரர்கள் பணம் சேர்த்து ஆரம்பிப்பாங்க. என்றுமே சிறுதுளி பெருவெள்ளம்பாங்க. ஒரு நாள் தொடங்கும் போது இன்னைக்கு நாள் இவ்வளோ சேர்த்தணுங்கிற ஒரு டார்கெட் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. நிறைய பயணங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பயணங்கள் இப்போ கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பிஸ்னஸை ரிஷபராசிக்காரங்க எடுத்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி கொடுக்கும். எந்தெந்த ரிஷபராசிக்காரர்கள் மீடியா துறையில் இருக்காங்களோ அவர்களெல்லாம் இப்போ புகழ் பெறுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டோட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ சால்வ் ஆகும். அக்கம் பக்கத்து வீடை வாங்கவே செய்திருவீங்க. சில பேர் பக்கத்து வீடு விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் இப்போ யோகம் வரும். பொதுவாக சுபர்கள் வந்து தைரியஸ்தானத்தில் உட்காடுறாங்க அப்படின்போது பெருசாக தைரியம் இருக்காது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பாருங்க, நான் ரொம்ப ஆளுமையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று எனக்கு படபலம் இருக்கணும், இல்லை பணபலம் இருக்கணும், இல்லைன்னா புத்தி பலம் இருக்கணும். இந்த படபலம் பணபலத்தை விட எக்ஸ்ட்ராடினரியான பலம் எதுன்னா புத்தி பலம். ராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போது அவங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லா விதமான போராட்டத்திலிருந்து வெளியே வர போகிறாங்க. இவங்களை ஏமாத்தினவங்க விட்டு போயிடுவாங்க. இவங்களை உண்மையாக நம்புகிறவங்க கூடயே இருப்பாங்க. இனிமே ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை ஒரு பவன் கொடுக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு ஆண்களுக்கு பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை, எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். ஸோ இந்த வழிபாடை வந்து அவங்க ரெகுலராக வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணாங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான்